தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 177வது நிகழ்வு. சாம்சங் தொழிலாளர் போராட்டம், அதனுடைய படிப்பினைகள் குறித்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறோம். 1000 பக்கங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாத செய்திகளை ஒரு போராட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பது முக்கியமானது. அமைதியான காலத்தில் 100 ஆண்டுகள் ஏற்படுத்த முடியாத தாக்கத்தை புரட்சி காலத்தில் மிக குறுகிய காலம் ஏற்படுத்திவிடும் என்று லெனின் சொன்னார். புரட்சி என்று சொல்ல முடியாவிட்டாலும் திருப்பெரும்புதூரில் சுங்குவார் சத்திரத்தில் 2000 தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய சாம்சங் மின்மவியல் தொழிற்கூடம், இதில் ஒரு 1500 தொழிலாளர்கள் 38 நாள் அமைதியான முறையில் நடத்தியிருக்கிற அந்த வேலைநிறுத்த போராட்டம் பல அறிவு கதவுகளை நமக்கு திறந்து விட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒட்டி முன்வைக்கப்பட்ட வாதுரைகள், எதிர்வாதுரைகள், விளக்கங்கள், மறுப்புகள், இவை எல்லாவற்றையும் அலசி பார்க்கிற போது நமக்கு புதிய புதிய செய்திகள் கிடைக்கப் பெறுகின்றன. அந்த முறையில்தான் நாம் இன்றைக்கு தொழிலாளர் நலச்சட்டங்கள் என்பதை பற்றி, லேபர் லாஸ், அதுதான் பேர். நம்ம சொல்லும் போது தொழிலாளர் நலச்சட்டங்கிறோம். லேபர் டிபார்ட்மெண்ட் இப்ப தன்னை லேபர் வெல்ஃபேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை என்று சொல்லிக் கொள்ளும். தமிழக அரசில் அதற்கு அமைச்சராக திரு சி.வி. கணேசன் இருக்கிறார். இதை தவிர தொழிலாளர் நலத்துறை, அதில் சமரசம் செய்து வைக்கக்கூடிய துறை என்று பல்வேறு அலுவலர்கள் இருக்கிறார். 15ஆம் தேதி சாம்சங் நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்க தரப்புக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் எனப்படுற 2 பேர் தான் முன்னிலையாகி கலந்து கொண்டதா கையொப்பமிட்டிருக்கிறார். அமைச்சர்கள் 4 பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாரும் கையொப்பமிடல. தொழிலாளர் நலத்துறை தான். தொழிலாளர் நலத்துறை எப்படி செயல்படுகிறது, அது எந்த சட்டங்களை கடைபிடிக்கிறது, எந்த சட்டங்களை மதிக்கிறது, எந்த சட்டங்களை மதிக்காமல் விடுகிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சட்டங்களை பற்றியே கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு முன்னால இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் என்று எதை சொல்கிறார்கள், அது ஆங்கிலத்தில் வெறும் லேபர் லாஸ், அவ்வளவுதான். லேபர் லாஸ், லேபர் கோட், தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவர்கள் உழைப்பின் உருவங்கள், தொழிலாளர்களின் உடலில், அவருடைய ரத்தம், சதை, நரம்பில், மூளையில் உறைந்திருக்கிற அந்த உழைப்பு திறன், அந்த உழைப்பு திறனை செயலாக்கும் போது அது உழைப்பாகிறது. உழைப்பு என்பது தொழிலாளர்களுடைய அருவச்சொல். அதே போல முதலாளிங்கிறவர், அவருடைய அருவச்சொல் முதல். இந்த மற்ற முதலோடு குழப்பிக்க வேணாங்கிறதுனால இது மூல முதல்ங்கிறோம். ஒரு முனையில் உழைப்பு, மறுமுனையில் மூல முதல். உழைப்புக்கும் மூல முதலுக்குமான போராட்டம் தான் தொழிலாளருக்கும் முதலாளருக்கும் இடையிலான வகுப்பு போராட்டம் அல்லது வர்க்க போராட்டமாக வெளிப்படுகிறோம். இந்த தொழிலாளர்கள்
ஒரு வகுப்பாக அமைந்து என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி ஒரு விரிவான ஆய்வு கார்ல் மார்க்ஸ் மூலமுதல் நூலில் எடுத்து எம்புகிறார். அதிலிருந்து சில புரிதல்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, தொழிலாளர்கள் உழைப்பை விற்கிறார்களா, உழைப்பு திறனை விற்கிறார்களா, எது சரியான சொல்லாட்சி என்றே நீண்ட காலம் போராட்டம் இருந்துச்சு, ஒரு கருத்து போராட்டம் இருந்துச்சு. ஒரு சரக்கின் மதிப்பு என்பது என்ன, எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? அந்த சரக்கில் அடங்கி இருக்கக்கூடிய, அந்த சரக்கை ஆக்கி தரக்கூடிய உழைப்பின் மதிப்பால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கருதினார். அதை ஆக்கி தரக்கூடிய அந்த உழைப்பு, அப்போ உழைப்பில் அடங்கிய உழைப்பு என்ன? உழைப்பை ஒரு சரக்காக பார்த்தால் உழைப்பை ஆக்கி தருகிற உழைப்பு என்ன? அது உழைப்பு அல்ல, உண்மையிலேயே அவங்க விற்பது உழைப்பு திறனைத்தான். அந்த உழைப்பு திறன் என்பது தொழிலாளியினுடைய உடல்சார் தேவைகள், உளம்சார் தேவைகள், சமூக தேவைகள், குடும்ப தேவைகள், அவருடைய உணவு, உடை, உறைவிடம், வாரிசுகளை அந்த வகுப்புக்கு தோற்றுவிக்க வேண்டிய தேவை, எல்லாம் சேர்த்துதான் அவருடைய உழைப்பு திறனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு சரக்குக்கும் இருக்கிற மதிப்பை பொறுத்து அதனுடைய விலை அமைகிறது, சந்தையில் அது விற்கப்படுகிற விலை அமைகிறது. மற்ற சரக்குகள் எல்லாமே மதிப்புக்கு மேலேயோ கீழேயோ போகும். சந்தையில் இருக்கக்கூடிய வழங்கல் வேண்டலை பொறுத்து, சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மேலே கீழே போகும். ஆனா பொதுவாக இந்த விதிவிலக்கான சில சிறப்பு வகை உழைப்புகளையும் அவற்றை வழங்கும் தொழிலாளர்களையும் நீக்கிட்டோம்னா, பொதுவாக உழைப்பாளர்கள், குறிப்பாக உடல் உழைப்பாளர்கள், அவருடைய உழைப்பு திறன் விலை என்பது எப்போதுமே அந்த மதிப்புக்கு கீழே வைத்துக் கொள்ளப்படுகிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, உழைப்பாளர்களிடையிலான போட்டியின் மூலமாக அதை கீழே வச்சுக்கணும். நமக்கு இப்ப தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பல்லாயிரம் பொறியாளர்கள் படித்து விட்டு வர்றாங்க. ஒரு பாதி அளவுக்கு கூட அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆனா இந்த பல்லாயிரம் பொறியாளர்களை தோற்றுவிக்கிற போது பொறியாளர்களுடைய உழைப்பு திறனுடைய அந்த விலையை குறைக்க முடியுது. அதனுடைய மதிப்புக்கு கீழே முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியுது. அப்ப மார்க்ஸ் இந்த தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், இவர்களை ஒரு படையாக கருதினார். உழைப்பு பட்டாளம். இந்த உழைப்பு பட்டாளத்தில் ஒரு பகுதி சேமப்பட்டாளமாக இருக்கு, அதான் ரிசர்வ் ஆர்மி. அது வேலை இல்லாதவர்களை குறிக்கிற சொல். அது இவங்க எப்பயுமே எங்க வேலை கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் பண்ணாங்கன்னா ஓட்டும் தொழில் தெரிந்த அல்லது நடத்துனராக பணியாற்ற தெரிந்த ரிசர்வ் ஆர்மியை கொண்டு உள்ள சேர்த்துக்கிறாங்க. அதுபோல அது அதன் மூலமாக அந்த வேலை நிறுத்தத்தை முறியடிக்கிறாங்க. தொழிலாளர் தன்னுடைய உழைப்பு திறனை முடிந்தவரை உரிய விலைக்கு விற்பதற்கு, அதன் மதிப்புக்கு நெருக்கமான விலைக்கு விற்பதற்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவர்கள் முதலாளர்களோடு, அது மூல முதலோடு ஒரு கூட்டு பேரத்தில் ஈடுபடணும். தனித்தனியா போய் நின்று அதை பெற முடியாது. இந்த கூட்டு பேரம் செய்வதற்கான ஒரு அமைப்பு தான் தொழிற்சங்கம். தொழிலாளர் தான் பொருளியல் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான, அவர்களுடைய உண்மை கூலியை உயர்த்துவதற்கு அல்லது முடிந்தவரை தாழாமல் தடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கான ஒரு அமைப்பாக தொழிற்சங்கம் அமையுது.
இந்த தொழிற்சங்கங்களை முறைப்படுத்துவதற்கும் தொழிலாளர்களுடைய வேலை நிலைமைகள், வாழ்க்கை நிலைமைகள், நலவாழ்வு நிலைமைகள் இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டங்கள் தேவைப்பட்டன. ஹாலந்தில் தொடங்கி இங்கிலாந்தில் பெரிய அளவில் முதலாக குறிப்பாக நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு பரவிய தொழிற்புரட்சியின் அங்கமாக புதிய ஆலைகள் எழுந்தபோது அந்த ஆலை பாட்டாளிகள் மிக கொடுமையாக சுரண்டப்பட்டார்கள். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது என்றால் அவர்களது வேலை நேரத்திற்கான வரம்பு அந்த 24 மணி நேரம் தான். ஆனா ஒரு 24 மணி நேரம் வேலை செய்து அடுத்த 24 மணி நேரம் வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால அதுல 2 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த அடுமனைகள் எனப்படுகிற இந்த பேக்கரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரம் உழைத்து விட்டு அந்த மாவு உருட்டுகிற பலகையில் அப்படியே ஒரு 4 மணி நேரம் படுத்துட்டு திரும்ப எழுந்து வேலை செய்யக்கூடிய நிலைமைகளை எல்லாம் மார்க்ஸ் வர்ணித்திருக்கிறார். அதே போல பெண் தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் அவங்க எப்படியெல்லாம் கொடூரமா சுரண்டப்படுறாங்க. வேலை நேரத்திற்கு வரம்பில்லாமல் அன்னைக்கு 8 மணி நேரம் வரம்பெல்லாம் அன்னைக்கு இல்லை. அதை பற்றி இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு. ஏன்னா தொழிலாளி வர்க்கம் தொடர்ந்து உழைப்பதற்கு அதற்கு ஒரு குறைந்தபட்ச உடல் நலம் தேவைப்படுகிறது. உழைப்பு திறனை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யணும். தொழிலாளி மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளணும். தொழிலாளி உழைப்பு திறனை விற்பதற்கான அடுத்த வாரிசுகளை உருவாக்கணும். இப்ப கல்வி கொடுக்கணும், தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கணும். எனவே இந்த தனிப்பட்ட சில முதலாளிகளினுடைய வெறித்தனமான ரத்தம் உறிஞ்சுகிற அந்த வேட்டையிலிருந்து அவர்களை காக்கணும். அதற்காக 1833 இருந்து தொடங்கி மிக அண்மை காலம் வரைக்கும் அந்த ஃபேக்டரி ஆக்ட்ஸ், தொழிற்சாலை சட்டங்கள் என்ற சட்டங்களை இயற்றினாங்க. ஒரு தொழிற்சாலையில் என்ன மாதிரியான வெளிச்சம் இருக்கணும், என்ன மாதிரியான காற்றோட்டம் இருக்கணும், தொழிற்சாலையில் என்ன மாதிரி அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வெல்லாம் கொடுக்கணும். பிற்காலத்தில் சிகாகோ போராட்டத்திற்கு போது எழுப்பப்பட்ட அந்த 8 மணி உழைப்பு, 8 மணி ஓய்வு, 8 மணி கேளிக்கை என்பதெல்லாம் அன்னைக்கு இல்லை. அது அந்த அந்த கட்டத்துக்கு அதுக்கு சேரல. அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த முயற்சிகள்ல ஈடுபடுத்தணும். சட்டம் போட்டா போதாது, நடைமுறைப்படுத்தணும். முதலாளர்கள் அதை ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதற்கான சில அதிகாரிகளை உருவாக்குறாங்க. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறவங்களும் சரி, அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் முன்னால ஒரு மனிதர் அல்லது ஒரு சில மனிதர்களின் பெயர்களை மார்க்ஸ் அந்த மூலமுதல் நூலில் வரலாற்றின் கல்லில் பதித்து விடுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியெல்லாம் போற்றப்படலாம். நினைவு மண்டபம் அமைக்கிறாங்க, சிலை அமைக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட மார்க்ஸ் தன்னுடைய பெரும் படைப்பாகிய மூலமுதலில் ஒரு சிலரை குறிப்பிடுகிறார், அவர்களுடைய பங்களிப்பை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அதை விட பெரிய நினைவு சின்னமே இருக்க முடியாது. நம்ம வரலாற்றில் மகா அலெக்சாண்டரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் நினைக்கிறது மார்க்சினுடைய மகா அலெக்சாண்டரை பத்தி தான். மகா அலெக்சாண்டர் நாடு பிடிச்சவன், படையெடுத்தவன், போர் நடத்தினவன், ஏராளமான உயிர்கொலைகளுக்கு காரணமாக இருந்தவன். அவனுடைய கனவுகள் சாம்ராஜ்ய கனவுகள், மக்கள் நலக்கனவுகள் அல்ல. ஆனால்
இந்த தொழிற்சாலை சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகு இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை, தி கண்டிஷன் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து என்று ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் மான்செஸ்டரில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகம் எழுதினார். இங்கிலாந்து நாட்டில் தொழிலாளர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சாக்கடை புழுக்களை போல நெளிந்து கொண்டு குடியிருப்புகள் இருக்கிறாங்கிறதெல்லாம் மான்செஸ்டர்ல ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு எங்கல்ஸ் பார்த்தார். இப்படி போகும்போதுதான் அவருக்கு ஒரு அயர்லாந்திய பெண்ணோடு காதல் ஏற்பட்டு திருமணம் முடிச்சு அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தார். அவ்வளவுதான். ஆனா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் கண்டிஷன் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்துங்கிற அந்த புத்தகம் தான் மார்க்ஸ் தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்கி கொள்வதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையாக இருந்துச்சு. அது நிறைய மூலமுதல் நூல்லையும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, விரிவாக அதில் எடுத்து காட்டியிருப்பார். அடுத்தபடி நீங்க மூலமுதல் நூலை பார்த்தீங்கன்னா தொழிலாளி வர்க்கத்தினுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய வேலை நேரம் என்ன, தொழிற்சாலை சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன, குழந்தைகள் எப்படி வேலை வாங்கப்பட்டார்கள் என்பதை எல்லாம் பக்கம் பக்கமா மார்க்ஸ் எழுதுகிற போது மீண்டும் மீண்டும் அவர் எடுத்து காட்டுவது இந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ், ஆலை ஆய்வாளர்களுடைய அறிக்கைகள். அப்படி சில ஆலை ஆய்வாளர்களை மார்க்ஸ் பெருமிதத்தோடு குறிப்பிட்டு பதிய வச்சுட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேபர் இன்ஸ்பெக்டர்கள் எப்படிப்பட்டவங்க, தொழிலாளர் நல அலுவலர்கள் எப்படிப்பட்டவங்க, சாம்சங் தொடர்பா அந்த போராட்டத்தில் ஒரு அதிகாரி நேர்மையா நடுநிலையா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு பெரிய சிக்கல் உருவாகி இருக்காது. அந்த அதிகாரி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், எனக்கு பேர் தெரியல, தொழிற்சங்க பதிவாளர். அவரு தனக்கு இருக்கிற சட்டங்கள் விதிகள் என்னவோ அதை ஒழுங்கா செயல்படுத்தி இருந்தாருன்னா இவங்க விண்ணப்பம் கொடுத்து 45 நாளைக்குள்ள அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ஒரு மணமக்கள் 2 பேர் திருமணத்தை பதிவு பண்ணி கொண்டு போறாங்க, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் மேரேஜஸ் போறாங்கன்னா சரி இவங்க 2 பேரும் உரிய வயது அடைந்திருக்கிறார்களா, முறையா திருமணம் பண்ணியிருக்கிறார்களா, யாருக்கும் ஆட்சேபம் இல்லையான்னு தெரிஞ்சா முடிஞ்சு போயிடுச்சு, அவங்கள பதிவு பண்ண போறாங்க. நில பதிவாளர்கள் இருக்கிறாங்க, நில விற்பனை, இந்த பதிவு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய மோசடிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு பார்த்தா நியாயமா அவர் கடமை என்னன்னா, சரி நீங்க அவர் பேர்ல கொடுத்துட்டீங்களா, விலைக்கு கொடுத்தீங்களா, அல்லது இலவசமா கொடுத்தீங்களா, கட்டணம் வாங்கிட்டு, இதெல்லாம் பார்க்க போறாங்க, பதிவு பண்ண போறாங்க. சங்கங்கள் பதிவாளர்கள் இருக்காங்க, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ், ரிஜிஸ்ட்ரார், இப்போ அது மாதிரிதான் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்திருக்கிறோம், இங்க வேலை செய்யறோம்னு கொடுத்தாங்கன்னா அவர் இந்த ஃபேக்ட்ஸை சரி பார்த்துட்டு கொடுத்துடணும். அதுக்கு எதுவுமே கொடுக்காம 86 நாள் வரைக்கும் ஒரு பதிலும், அதாவது இல்லைன்னு கொடுக்கல, பதிவும் கொடுக்கல, பதிலும் கொடுக்கல. இப்படிதான் ஒரு அதிகாரி இருக்காங்க. இந்த நல அலுவலர்கள்னு சில பேரை போடுறாங்க. இந்த நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, லேபர் வெல்ஃபேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காரு. அதில் இந்த சமரசங்கள் கன்சிலியேஷனுக்கு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன செயல்படுறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தா அன்னைக்கு பிரிட்டன்ல அந்த ரெட் கிரேவ், அலெக்சாண்டர் ரெட் கிரேவ், இன்னும் சில பெயர்கள் மார்க்ஸ் சில இடங்கள்ல அவங்களை குறிப்பிடுறார். அவங்க எவ்வளவு நேர்மையாக நடுநிலையோடு முதலாளிகளுடைய ஏமாற்றும் உத்திகளை எல்லாம் முறியடித்து அந்த முதலாளிகளை கட்டாயப்படுத்தி செயல்பட வைத்தார்கள் என்பதை எல்லாம் மார்க்ஸ் குறிப்பிடுறார். ரொம்ப குறிப்பான ஒரு இடம் இருக்கு. மூலமுதலுடைய முதல் பதிப்பு, ஜெர்மன் மொழி பதிப்பு வெளியாகும் போது மார்க்ஸ் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறார். அந்த முன்னுரையில அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார். என்னன்னா, என்னுடைய தாய்நாடு ஜெர்மன் நாடு,
ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பலர் இதையெல்லாம் படிச்சு விட்டு, சே, இங்கிலாந்து இப்படியா இப்படியா மனுஷனை வதைப்பாங்க, இப்படியா தொழிலாளர்களை சுரண்டுவாங்க என்று சொல்லி, ஜெர்மனின்னா அப்படிலாம் கிடையாதுப்பா என்று நீங்க திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டாம். பெர்சியஸ் தன்னுடைய குள்ளாயை இழுத்து கண்ணை மறைத்துக் கொள்வது போல மறைத்துக் கொள்ள வேண்டாம். மெடூசாவியுடைய தலையை நீங்க பார்க்கணும்னா அந்த துப்பாயை அந்த குள்ளாயை எடுத்துட்டு பாருங்க தெரியும் என்று சொல்ற இடத்துல அவர் சொல்லுவாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். அந்த வாக்கியம் என்ன சொல்றாருன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளின் உண்மை எப்ப தெரிய வரும்னா, பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை ஆய்வாளர்கள், ஆலை ஆய்வாளர்கள், அவர்களைப் போல அங்கு பொது நலவாழ்வு குறித்து அறிக்கை அளிக்கக்கூடிய மருத்துவ அறிக்கையாளர்களைப் போல பெண்களும் குழந்தைகளும் சுரண்டப்படுவது பற்றியும் வீட்டு வசதி உணவு பற்றியும் அந்த நாடு அமர்த்துகிற விசாரணை ஆணையர்களைப் போலவும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், தகுதி உள்ளவர்களாகவும் ஒருதலை பட்சம் இல்லாதவர்களாகவும் மனிதர்களின் முகத்துக்கு மரியாதை கொடுக்காதவர்களாகவும் உண்மையை சென்றடைவதற்கு முழு அதிகாரம் படைத்தவர்களாகவும் இங்கே இருப்பார்கள். ஆனால் கதை சொல்லப்படுவது உன்னை பற்றித்தான் என்று ஜெர்மானியனை பார்த்து மார்க்ஸ் சொல்வார். இப்ப பிரிட்டன்ல இருந்துச்சு. ஏன்னா தொழிலாளர்களுடைய நலன் என்பது ஓரளவுக்கு தொழில்துறையினுடைய நலன். தொழிலாளியை கசக்கி பிடிவதுன்னா அடுத்த நாள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு கசக்கி பிடிவதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தலைமுறையோடு தொழிலாளர்களை அழித்து விடுவதல்ல. அவர்களுக்கு உழைப்பு சுரண்டப்படுகிற போதே அவர்களுடைய நலத்தை பாதுகாப்பது. அந்த மாதிரியான அலெக்சாண்டர் ரெட்கிரேவ், இதுதான் மார்க்சினுடைய மகா அலெக்சாண்டர் நான் சொல்லுவேன். ராபர்ட் பேக்கர், இந்த மாதிரி சில ஆய்வாளர்களை பெயர்களை மார்க்ஸ் முதல்ல பதிவு பண்றார். இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக்கணும் எப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கணும் என்பதற்காக. இப்போ அடுத்து இந்த நம்ம எடுத்துக்கொள்ளுகிற இந்த தொழிலாளர் நலச் சட்டங்கள் இது எப்படி ஆரம்பமாகுது என்பதற்கு ஒரு சுவையான வரலாறு இருக்கு. ஏன்னா இது நம்ம சென்னையிலிருந்து ஆரம்பமானிச்சு. இந்த பிஎன்சி மில் இப்போ கூட பெரம்பூர்ல ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள இருக்குது. சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஏதோ உள்ள கடையெல்லாம் வச்சிருக்காங்க. பக்கிங்காம் கர்நாடிக் மில். இந்த ஆலைக்கு வெளியில அந்த தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2 வியாபாரிகள் இருந்தாங்க. ஒருத்தர் துணிக்கடை வைத்திருந்தார், ஜி செல்வபதி செட்டியார்னு பேர். இன்னொருத்தர் அரிசி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதே தொழிலாளர்கள்ட்ட. அவர் ஜி ராமாஞ்சுலு நாயுடுன்னு பேர். இந்த செட்டியாரு நாயுடு தான் முதல்ல இந்த தொழிற்சங்கம் அமைவதற்கு காரணமா இருந்தாங்க. அந்த தொழிற்சங்கம் தான் மெட்ராஸ் லேபர் யூனியன். இந்த மெட்ராஸ் லேபர் யூனியனை அமைத்து அவர்கள் அது இன்னும் சொல்ல போனா இப்ப இன்னைக்கு சொல்றாங்கல்ல வெளியாட்கள் இருக்கலாமா வேண்டான்னு, வெளியாட்கள் தான் முதல்ல அந்த சங்கங்களே தொடங்குறாங்க. அதுல மற்ற தலைவர்கள்லாம் சேர்றாங்க. திருவிக்கவிலிருந்து பல தலைவர்களுடைய பெயர் நமக்கு இன்னைக்கு இருக்கிற குசேலர் வரைக்கும், அதுக்கு முன்னால கோதன் ராம வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் இந்த தொழிற்சங்கங்களை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் அவர்கள் வேலை நிறுத்தம் பண்ணும்போது அதை முறியடித்து விட்டு அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்கெல்லாம் சட்டவிரோதமா வேலை நிறுத்தம், சட்டப்படியான வேலை நிறுத்தம்னு ஒன்று கிடையாது. அன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சதுனால அவர்கள் மேல வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போதுதான் அதுல ஒரு முடிவாகுது. இந்த மாதிரி அவங்க மேல வழக்கு போட்டு கிரிமினல் ஆக்ஷனோ சிவில் ஆக்ஷனோ எடுக்க முடியாது என்று சொல்லி அன்னைக்கு
1926, அதாவது இன்னைக்கு 98 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சட்டம் உருவாக்கப்படுது. அதுதான் ட்ரேட் யூனியன் ஆக்ட். இன்னைக்கு வரைக்கும் அதை விவாதிக்கிறோம். இன்னைக்கும் இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டம். அந்த ஆக்ட் படிதான் பல கோரிக்கைகள் எழுப்பப்படுது. ஆனா இந்திய அரசு அவங்களுடைய புதிய சட்ட திட்டங்கள்ல இந்த ஆக்ட் எல்லாம் ஒழிச்சுட்டாங்க. ஆனா இன்னமும் அவங்களுடைய இந்த புதிய சட்ட திட்டங்கள் நடைமுறைக்கு வர முடியல. வர முடியாமல் சில தடைகள் இருக்கு. ஆனா இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் தான். ஆனா ட்ரேட் யூனியன் ஆக்ட் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு வேலைநிறுத்தத்தை நடத்தி அதை வெற்றிகரமா முடித்தவர்கள் வ.உ. சிதம்பரனாருடைய ஆதரவோடு நடத்தப்பட்ட அந்த தூத்துக்குடி கோரல் மில் வேலைநிறுத்தம் தான். அந்த 1906 அக்டோபர் 16 அந்த சுதேசி கப்பல்களை கொண்டு வந்து ஆரம்பிச்சது வ.உ. சிதம்பரனாருடைய அந்த கப்பலோட்டிய தமிழன் என்கிற அந்த இயக்கம். அந்த போராட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னா, கடைசியாக அந்த சுப்பிரமணிய பிள்ளைன்னு அந்த ஆலை நிர்வாகத்தினுடைய பிரதிநிதியோடு அவர் ஒப்பந்தம் போறார். அந்த ஒப்பந்தத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, 3 கோரிக்கைகள். இப்ப இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கோரிக்கைகள். ஊதியம் அவ்வளவு குறைவா, கூலி மிக குறைவா இருந்துக்கிறது தெரியுது. 50% கூலி உயர்வு. 1 50 விழுக்காடு நீ ஊதிய உயர்வு கொடுக்கணும். அப்புறம் இரவில் வேலை வாங்கக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்தோட வேலையை முடித்துக் கொள்ளணும். இது போல ஒரு 3 ஒப்பந்தங்கள் பண்ணி அந்த போராட்டத்தை அவர்கள், இப்ப ட்ரேட் யூனியன் ஆக்ட் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் கிடையாது, ஒரு சட்டமும் இல்லாமலே தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட வலிமை. அதிலும் வ.உ.சி என்ன செய்யறாருன்னா, தொழிலாளர்களை பணிய வைப்பது. நான் இந்த தலைப்புல ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கேன், கூலி அடிமை சட்டங்கள். மார்க்ஸ் தான் அந்த வேஜ் ஸ்லேவரி என்ற சொல்லை பயன்படுத்தினார். எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, நேரடியான ஒரு அடிமை முறை என்பது ஒரு அடிமையை அடிக்கலாம், உதைக்கலாம், அடைத்து வைக்கலாம், எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம். அப்படி வேலை வாங்குவதற்காக சவுக்கால் அடிக்கலாம். இது நேரடியா சவுக்கால் அடித்து வேலை வாங்கப்படுகிற ஒரு அடிமை முறை. அடிமையை விற்கலாம், வாங்கலாம், இத்தனை ஏற்பாடு இருக்கு. ஆனா ஒரு கூலி தொழிலாளி சுதந்திரமானவன். 2 வகையில் அவன் சுதந்திரமானவன் சொல்லி லெனின் சொன்னார். ஒன்று என்னன்னா, அவன் கையில எந்த ஆக்க பொறிகள், அதாவது உற்பத்தி சாதனங்கள் இல்ல, அதிலிருந்து அவன் ஃப்ரீயா இருக்கான். அவன் எந்த தொழிற்சாலை இல்லை, எந்த ஒரு ஆலை இல்லை, ஒரு நட்டு போல்ட்டு கூட அவனுக்கு இல்லை. 2வது சுதந்திரம் அவனுக்கு என்ன இருக்குன்னா, அவனுடைய உழைப்பு திறனை எங்கு வேண்டுமானாலும் போய் விற்றுக்கொள்ளலாம். அப்படி விற்றுக்கொள்ளுவதற்கான உரிமை அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் எதனால் அதை அப்படி கட்டாயப்படுத்தி அவன் வேலை வாங்குறதுக்கு சவுக்கால் அடிச்சு வேலை வாங்க முடியாது. ஆனால் வேலைக்கு போலன்னா பட்டினி கிடக்கணும், அவனும் அவன் குடும்பமும் பட்டினி கிடக்கணும். இதைத்தான் பட்டினி சவுக்கு என்று அழைத்தார்கள். பட்டினி சவுக்கால் அடித்து வேலை வாங்க போறான். வயிறு கிள்னிச்சுன்னா, பசி எடுத்துச்சுன்னா, குடும்பம் சாப்பிட முடியாம கிடந்தா என்ன பண்ணுவான்? சரி, எந்த கூலியோ கொடு, நான் வந்துடுறேன் என்று அவன் வேலைக்கு போயிட போறான். அந்த தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு தூத்துக்குடியில கோரல் மில்ல வேலைநிறுத்தத்தை நடத்துவதற்காக வ.உ.சி என்ன செஞ்சார்னா, தன்னுடைய சொத்துக்களை செலவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டார். தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா பிரிவு மக்களையும் ஆதரவாக திரட்டி அந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு கொடுக்க செய்தார். இந்த எல்லா வகையிலும் அவங்க கொடுத்த அந்த ஆதரவு தான் அந்த அதுல இன்னொரு படிப்பினையும் நமக்கு இருக்கு. என்னன்னா, அதாவது வ.உ.சியினுடைய சுதேசியம், அந்த வ.உ.சியுடைய சுதேசியம் தான் இந்த தொழிலாளர் போராட்டத்தில் 50 விழுக்காடு கூலி உயர்வை பெற்று தந்தது. இந்த வெற்றி எதற்கு கிடைத்ததுன்னா, அந்த சுதேசியத்திற்கு தான். இப்ப நமக்கும் இந்திய அரசினுடைய தொழிலாளர் நல சட்டங்களால் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற போது, இந்த சட்டங்களை நிராகரிக்கக்கூடிய தன்னாட்சியும் இறைமையும் நமக்கு இருந்தால்தான் இவற்றிலிருந்து விடுபட முடியும் என்று நம்ம சுட்டிக்காரு. தேசியத்துக்கும் தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கும்
இருக்கிற ஒரு உறவின் எடுத்துக்காட்டு அந்த கோரல் மில் போராட்டம். அதை பற்றி வியந்து அன்னைக்கு இருந்த ருஷ்ய நாட்டினுடைய தூதுவரா, ஜாராட்சி தூதுவரா இங்க இருந்தவர் எழுதுறார். இந்த பாருங்க, ஒரு தலைவரே தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்ய சொல்லிட்டு அவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு எழுதுறார். இப்ப இது போன்ற ஒரு தொழிலாளர் நலனுக்கான இந்த கூலி அடிமை முறை என்பது அடிமையே அழித்து விடுவதாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முறையான வேலை நிலைமைகள், முறையான வாழ்க்கை நிலைமைகள், முறையான பணி நிலைமைகள், இதை ஏற்படுத்துவதற்காக இந்த சட்டங்கள் வந்தன. நமக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த 1926 சட்டத்திலிருந்து தொடங்கி பல சட்டங்கள், ட்ரேட் யூனியன் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், எல்லா ஆக்டும் அடுக்கடுக்கான பல சட்டங்கள். இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்னன்னா, நாம் அடிக்கடி இந்த முதலியத்தினுடைய புதுத்தாராளிய கட்டம் பற்றி பேசியிருக்கோம். நியோ லிபரல் கேபிட்டலிசம். இந்த நியோ லிபரல் கேபிட்டலிசத்திற்கு என்ன தேவைப்படுதுன்னா, தங்குதடையில்லாத சுரண்டலுக்கான வாய்ப்புகள் வேண்டும். மிக அடிக்கடி மோடி அரசும் மோடி அரசினுடைய இதே போன்ற சட்டங்களை விரும்பக்கூடிய மன்மோகன் சிங் உள்ளிட்ட காங்கிரசாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர் என்னன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். தொழில் செய்வதை சரளமாக்க வேண்டும், தங்குதடை இல்லாமல் செய்யணும். நீங்க கையில ஒரு பேனாவை பிடிச்சி எழுதுனீங்கன்னா அது குத்தி குத்தி நிக்க கூடாது, கிட்டுக்கிட்டுன்னு சரளமா அது ஓடணும், ஸ்மூத்தா எழுதணும். இந்த ஸ்மூத்தா எழுதுற மாதிரி ஸ்மூத்தா தொழில் செய்யணும், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. தொழிலாளி வந்தானா, வேலை செஞ்சானா, அந்த ஆக்கப்பொருளை சந்தை கொண்டு போனோமா, வித்தமா, லாபம் சம்பாதித்தோமா, இந்த தொழிலை விரிவுபடுத்தினோமா, இன்னும் கூடுதல் லாபம் சம்பாதித்தோமா, இன்னும் 4 தொழிற்சாலையை வாங்கி போட்டோமா, இதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருந்தால்தான் அதானிகள், அம்பானிகள்லாம் உருவாக முடியும், வளர முடியும், தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அதற்கு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் செய்வதற்கு இருக்கிற தங்குதடைகளை நீக்கி ஒரு மேடு பள்ளம் இல்லாத ஒரு சுரண்டல் சாலையை உருவாக்கி தருவதற்கான முயற்சியை மீண்டும் மீண்டும் இந்த புதுத்தாராளிய முதலியம் செய்து கொண்டே இருந்தது. நீ இவ்வளவு போனஸ் கொடுத்தாகணும், போனஸ்ங்கிறது ஊக்கத்துக்காக கொடுக்கறது இல்லை, போனஸ் என்பது ஒத்தி வைக்கப்பட்ட ஊதியம். இது மாதிரிலாம் தொழிற்சங்கங்கள் போராடி இந்த உரிமைகளை எல்லாம் பெற்று வச்சிருந்தாங்க. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இந்த உரிமைகளை பறித்தார்கள். நெருக்கடி நிலையை ஆதரித்த டாங்கே சொன்னார், எனக்கு போனஸை விட நெருக்கடி நிலை முக்கியம், ஏன்னா அது இந்த ஒரு பாயசத்துக்கு எதிரானது, எனக்கு அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லிட்டு இருந்தார். அதனாலதான் சிறுபான்மையாக சிபிஐ கேரளாவில் நடத்தி கொண்டிருந்த அரசாங்கத்தை இந்திரா காந்தி 5 ஆண்டு கால ஆட்சி 6 ஆண்டுகளா நீட்டிச்சு கொடுத்தாங்க அச்சுத மேனனுக்கு. இப்படி இந்த பாதை தொடங்கி 90களுக்கு பிறகு இது தீவிரமடைந்து, இதை எப்படி செய்யறது, இதை சட்ட வழியில் என்ன செய்யறது? சட்டம் ஒரு பக்கம் நிறைய தொழிலாளர்களுடைய உரிமையை ஓரளவுக்கு பாதுகாப்பதாக இருக்கிறது. நினைச்ச போது ஹையர் அண்ட் ஃபயர், நினைச்ச போது ஆள் எடுப்பது, நினைச்ச போது நீக்குவது முடியல. லாபம் வரலன்னு சொல்லி தொழிற்சாலைகளை மூடுவது, நலிந்த ஆலைகள் என்று மூடுவது, லாக் அவுட் பண்றது, தொழிலாளியை மிரட்டி வேலைநிறுத்தம் செய்தால் வேலையை விட்டு விரட்டி விடுவது. அப்புறம் தொழிலாளர் நல நீதிமன்றங்கள் இருக்கு, தொழிலாளர் நல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, தொழிலாளர் நல அலுவலர்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் லேபர் இன்ஸ்பெக்டர், ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து ஈடுபட்டார். அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னால இந்த சட்ட தொகுப்புகளை உருவாக்குவது, நிறைய சட்டம் இருக்கு. இதுல நல்ல சட்டங்கள், கெட்ட சட்டங்கள், ஒண்ணுக்கொண்ணு முரணான சட்டங்கள், ஒரு சட்டத்துல ஒன்றை பறிச்சா இன்னொரு சட்டத்துல திருப்பி கொடுக்க சொல்லக்கூடிய சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு இழப்புக்கு ஈடு கொடுக்கக்கூடிய சட்டங்கள், தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள், இப்படி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துட்டு ஏதோ
ஒரு பேரை சொல்லி இந்த லேபர் கோட்ஸ் என்று உருவாக்குறது, சட்ட தொகுப்புகள். நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச செய்தி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கும்போது எடுத்த ஒரு முயற்சி தான் ஹிந்து கோட் பில் என்று சொல்வது. இந்து சட்ட தொகுப்பு. அதுல பெண்களுடைய சொத்துரிமையிலிருந்து மற்ற எல்லா விதமான உரிமைகளையும் ஒன்று சேர்த்தாங்க. இந்து என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்குமுறைகள், பாகுபாடுகளை நீக்குவதற்கான ஒரு சட்ட தொகுப்பு. அதான் அந்த கோடு பில்லுங்கிறது. இப்போ நம்ம இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய தீர்ப்புகள் எல்லாம் ஈக்குவாலிட்டி கோடு என்று சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டி கோடுன்னா இந்த 14வது 15வது 16வது உறுப்புகள், இன்னும் பின்னால வரக்கூடிய 340 போன்ற உறுப்புகள், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவாலிட்டி கோடு, சமத்துவ சட்ட தொகுப்பு என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை ஒரு தொகுப்பாக்கணும். அதில் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை நேரடியாகவோ அல்லது சுற்றடியாகவோ வேறு பொய் காரணங்களை சொல்லியாவது நாம் செஞ்சிடணும். தொழிற்சங்கங்களை அவங்க கையில ஒரு கருவியும் இருக்கக்கூடாது. தொழிலாளர்களை நிராயுத பணியாக்கணும். அவங்க கையில இருக்கிற ஆயுதம் தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கங்கள் வாதிடுவதற்கோ வழக்காடுவதற்கோ போராடுவதற்கான வழிகளை எல்லாம் பறிக்கணும். வெறுங்கையா நிறுத்தணும். நிறுத்தியாச்சுன்னா தொழிலாளர்களை எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளணும். இதுக்கான ஒரு முயற்சி இது 2002 வாஜ்பாய் இருக்கிற காலத்துல தொடங்கினார். மிக கடுமையான எதிர்ப்பை அனைத்து இந்திய தொழிற்சங்கங்கள் வெளிப்படுத்தினார். இந்திய தொழிற்சங்க மையம் CITU, அனைத்து இந்திய தொழிற்சங்க மையம் AITUC, இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் INTUC, அனைத்து இந்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆல் இந்தியா கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், இவை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலான தொழிற்சங்க அமைப்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தோமுச, அப்புறம் அண்ணா தொழிற்சங்க பேரவைன்னு ஒண்ணு இருக்குது. இவையும் தவிர பாரதிய ஜனதா கட்சி சார்புடைய RSS பரிவாரத்தை சேர்ந்த BMS, பாரதிய மஸ்தூர் சங், எல்லாருமே எதிர்த்தாங்க, சேர்ந்து எதிர்த்தாங்க. அதனால அதை நிறைவேற்ற முடியல, தள்ளி போனுச்சு. 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த முயற்சி நடந்து மீண்டும் மீண்டும் தொழிற்சங்களுடைய எதிர்ப்பு எழுந்து தடுக்கப்பட்டது. ஏன்னா அது எவ்வளவு மோசமான அந்த சட்ட மாற்றங்கள் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டதுன்னா, இது வந்ததுக்கு பிறகு தொழிற்சங்கம் ஒண்ணு இருக்க, கிராமப்புறத்துல தனித்தனியா அற்றக்கூலிகளா இருக்கிற மாதிரி தொழிலாளர்கள் ஆயிடுவாங்க. விருப்பம் போல் நீங்க சுரண்டி கொள்ளலாம். அவங்களுக்கான பாதுகாப்புகள் எதுவுமே இல்லாம போயிடும். நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆனா இது மாதிரி இருந்ததுனால அந்த எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. 2014 மோடி வந்த புதிதில், அதுக்கு முன்னால வரைக்கும் தொடர்ந்து இந்த போராட்டங்கள், அனைத்து இந்திய வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம், பேரணி, தீர்மானங்கள் என்று இந்த தொழிற்சங்கங்கள் நடத்தி கொண்டே இருந்தாங்க. மோடி வந்ததற்கு பிறகு இது இந்த முயற்சி தீவிரமடைந்து, குறிப்பா 2வது முறை 2019 வர்றாரு பாருங்க. நான் ஏற்கனவே இந்த வகுப்புல சுட்டி காட்டினேன். 2019 இந்த செங்கோட்டையில கொடியேற்றி உரையாற்றுகிற போது அவர் சொல்லுவார், இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களை பற்றி அவதூறு செய்கிறார்கள். யாரு? இந்த பெரும் தொழிலதிபர்கள், பெரும் பணக்காரர்கள். அவர்களை கொண்டுதான் நாடு வளம் பெற்றுக் கொண்டு, அவங்க தான் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார், அவர்கள் தான் தொழிற்சாலைகளை இயக்குறார், அவங்க சேர்ந்து பெரிய தியாகம். அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. ஆனா அவர்களை நாம் பாதுகாக்கலாம் பேசுவார் பாருங்க. 2019 அப்ப இந்த சட்ட தொகுப்பை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. 2014 முதல்ல நடக்குது. அப்புறம் அவங்க BMS சார்பில் சொல்றாங்க, இப்பதானங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, நாங்களும் சேர்ந்து தானே இதெல்லாம் எதிர்த்து இருக்கிறோம்,
மோடி மன்மோகன் சிங் காலத்துல. எனவே ஒரு வருடம் அவகாசம் கொடுங்க, ஒரு வருடத்தில் இதெல்லாம் மாத்திருவாங்க, தொழிலாளர் உரிமைகள்லாம் பாதுகாத்துருவார் மோடி என்று சொல்றாங்க. ஆனா எதுவும் ஒரு வருடத்தில் நடக்கலைங்கிறது மட்டும் நேர் எதிர் திசையில் அந்த அரசு பயணப்படுது. இவங்க பிஎம்எஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த சிஐடியு, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, தோமுச இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் அரசியலுக்கு தொழிற்சங்கத்தை பயன்படுத்துறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இந்த கூட்டுல இருந்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல், அதுக்கு தொழிற்சங்கங்கள் ஒத்து வரலைங்கிறத அவங்க அப்படி சொல்றாங்க. நீங்க அரசியல் பண்றீங்கன்ட்டு அவங்க அரசியல் பண்ணிவிட்டு வெளியில போயிடுவாங்க. இந்த பின்னணியில தான் இந்த புதிய சட்ட தொகுப்பு அது என்ன செய்யறாங்கன்னா, 2015 செப்டம்பர் 2 மோடி வந்த பிறகு வேலைநிறுத்த திட்டமிடுறாங்க. அப்புறம் தள்ளி போட சொல்றாங்க, டைம் கொடுங்கன்னு. 2019 ஊதிய சட்ட தொகுப்பு நிறைவேற்றப்படுது. இந்த 2 சபைகளிலும் இந்த சட்ட தொகுப்புக்கு எதிராக அதாவது மொத்தம் 44 சட்டங்கள். இப்போ நான் சொன்ன அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் மொத்தம் 44. இந்த 44க்கு பதிலாக 44ஐயும் நீக்கிறது. ஒன் ஸ்ட்ரோக், ஒரு அடி போ, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு 4 கோட் 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வர்றது. அது 2019 முதல்ல அதுல ஒரு தொகுப்பு தான் இந்த ஊதிய சட்ட தொகுப்பு கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றும் போது அதை எதிர்த்து அந்த நாடாளுமன்றத்தில் 520 பேருக்கு மேல் இருக்கிற நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் மட்டுமே, வெறும் 8 பேர். அப்ப இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை அவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். காங்கிரஸ் இதை ஆதரித்து ஓட்டு போட்டுச்சு. மோடி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்ட தொகுப்புல முதல் சட்ட தொகுப்பு நிறைவேறும் போது ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. மற்ற எல்லா கட்சிகளும், மாநில கட்சிகள் உட்பட, திமுக உட்பட, தோமுச ஏத்துக்கிட்டு நிக்குது வெளியில இடதுசாரிகளோட சேர்ந்து. ஆனா நாடாளுமன்றத்தில் திமுகவும் மோடியினுடைய சட்ட தொகுப்பை ஆதரித்து வாக்களித்தது. இதுக்கு பிறகு செப்டம்பர் 23 அன்னைக்கு 3 சட்ட தொகுப்புகளை நிறைவேற்றாங்க. எப்பன்னா அப்ப இந்த வேளாண் சட்டங்கள் வந்துடுச்சு. 3 வேளாண் சட்டங்கள் வந்துச்சு இல்லையா, 2 சட்டங்களும் ஒரு சட்ட திருத்தம். இந்த வேளாண் சட்டங்கள் தொடர்பாக பருவமழை கால கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 3 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அதாவது இந்த சட்ட தொகுப்புகள், இவற்றினுடைய உள்ளடக்கம், இவற்றினுடைய விளைவு, இதெல்லாம் மோசம் மட்டுமல்ல, இது நிறைவேற்றப்பட்ட முறையே திருட்டுத்தனம். இது உச்ச நீதிமன்றம் 370 நீக்குகிறது முறைக்கு கொடுத்த பேரு சரப்டீஷியஸா நிறைவேற்றுறாங்க. வேறு பேரை சொல்லி ஆள் இல்லாத நேரம் பார்த்து என்னென்ன தந்திரம் உண்டோ எல்லாம் செய்து அவங்க நிறைவேற்றாங்க. இந்த 3 சட்ட தொகுப்புகள், ஏற்கனவே நம்ம சொன்ன ஊதிய சட்ட தொகுப்பு, இப்ப இந்த 3 எல்லாம் சேர்த்து இதுக்கு என்ன பேருன்னா, 1 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், தொழில் உறவுகள் சட்ட தொகுப்பு ஐஆர். 2வது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இதுக்கு ஓஎஸ்ஹெச்னு பேர். தொழில் பாதுகாப்பு, அதாவது தொழில் செய்யற இடத்துல வேலை பாதுகாப்பு, வேலையை பாதுகாக்கிறதுல வேலை செய்யற மனுஷனை பாதுகாக்கிறது, நலவாழ்வு மற்றும் வேலை நிலைமைகள், அதுதான் ஓஎஸ்ஹெச் கோடு. இது 2வது கோடு. 3வது சோசியல் செக்யூரிட்டி கோட், சமூக இடர்காப்பு சட்ட தொகுப்பு. ஏற்கனவே சொன்ன 4வது தான் இந்த கோட் ஆன் வேஜஸ், ஊதிய சட்ட தொகுப்பு. மொத்தம் 44 சட்டங்களின் இடத்தில் இந்த கோட்ஸ் வந்துடுச்சு. இதுக்குள்ள எல்லா விஷயங்களும், கூலி, தொழில் உறவு, சமூக பாதுகாப்பு, வேலை நிலைமைகள், இது எல்லாம் வந்துடுச்சு. இந்த சட்ட தொகுப்புகளுடைய பல கூறுகள்
விவாதத்துக்குரியவை, பூசலுக்குரியவை, சர்ச்சைக்குரியவை என்பது மட்டுமல்ல, இவை நிறைவேற்றப்பட்ட முறையிலேயே பெரும் சர்ச்சைகள் உண்டு. அப்படிதான் நிறைவேற்றினாங்க. மைய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் எதிர்த்தாங்க. அரும்பாடுபட்டு பிரித்தானியர் ஆட்சி காலத்திலிருந்து 2026 போராடி பெற்ற அந்த தொழிலாளர் சட்டங்கள், அந்த தொழிலாளர் சட்டங்கள் மூலம் கிடைத்த பாதுகாப்பு, தொழிற்சங்கத்துக்கும் தொழிற்சங்க தலைமைக்கும் கிடைத்த பாதுகாப்பு, தொழிற்சங்கம் மேல்நிறுத்தம் செய்வதற்காக தொழிற்சங்க தலைவர்கள் மீது நீங்க அபராதம் போட முடியாது, இழப்பீடு வாங்க முடியாது, அவங்களை சிறையில் அடைக்க முடியாது. இப்ப சாம்சங் வழக்கு போடுறான். இது இல்லீகல் ஸ்ட்ரைக்கு. எதுக்கு போறான்னு தெரியல. நடவடிக்கை எடுக்க சொல்றானா, இல்ல எங்களுக்கு இத்தனை கோடி இழப்பு வந்துடுச்சு, இழப்பீடு வேணும்னு கேட்க, அது என்னன்னு பார்ப்போம். ஆனா இந்த இந்த பழைய சட்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் தான் நீக்கப்பட்ட சட்டங்கள். இன்னைக்கு இது 2002 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தொடங்கிய முயற்சி, தொடர முடியாமல் போன முயற்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியுடைய 2 பதவி காலங்களிலும் தொழிற்சங்கங்களுடைய பிடிவாதமான எதிர்ப்பினால் தடைப்பட்டு நின்ற முயற்சி 2002 சாதிக்க முடியாததை 2020 மோடி சாதித்துக் கொண்டார். இதை இத்தனை சங்கங்கள் எதிர்த்தும், ஐஎன்டிசி, ஏடிசி, இ2இசி எல்லாம் எதிர்த்தும், பிஎம்எஸும் எதிர்த்தும் தடுத்து நிறுத்த முடியல. இந்த சட்ட தொகுப்புகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. முதலாளிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில் பெருங்கூட்டமைப்பினுடைய இயக்குனர் சந்திரஜித் பானர்ஜி ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்றார். இந்த சீர்திருத்தங்கள், தொழிலாளர் சட்டங்களில் செய்யப்பட்ட திருத்தங்கள், தொழில் உறவுகளிலான சீர்திருத்தங்கள், இதனால் என்ன ஏற்படும்னா, நம்ம தமிழக அரசு டிஆர்பி ராஜா சொல்றதுதான், முதலீடுகள் நம்மை தேடி வரும். இந்தியாவில் முதலீடு போறதுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. அதனால என்ன ஆகும்? தொழில் விரிவடையும். தொழில் விரிவடைந்தா என்ன ஆகும்? புதிய வேலை வாய்ப்புகள் வரும். ரொம்ப சுலபமான கணக்கு. ஆட்களை நினைச்சா வேலைக்கு எடுக்கலாம், நினைச்சா நீக்கலாம். இன்னைக்கு நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது அதுதான். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு ஆளாகி வெளியில போறீங்க, நீங்க இன்னொரு நிறுவனத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய எல்லா வேலையாட்களையும் ஒரு பட்டியலிட்டு அவங்களுடைய கணினியில வச்சிருக்கிறாங்க. நீங்க நான் இப்பதான் முதல்ல வேலைக்கு வந்திருக்கேன்னு எங்கேயும் போய் சேர முடியாது. அவங்க சங்கம் அமைக்க முடியாது, ஒண்ணு சேர முடியாது. நேரடியா தடுக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டம்லாம் இருக்கும், ஆனா அவங்களை அமைக்க விட மாட்டாங்க. இந்த ஹையர் அண்ட் ஃபயர்லாம் ஈஸி ஆயிடுது. அதனால வேண்டி தொழில்துறை இந்த சட்டங்களை மைத்து நடப்பதுல எந்த கஷ்டமும் இருக்காது. இதுக்குன்னு அரசாங்கத்துல காலங்காலமா இருக்கிற சில ஏற்பாடுகள் வச்சிருக்கிறாங்க. இப்போ நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மாதிரி இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இதுல தொழிலாளி ஒரு பக்கம், முதலாளி ஒரு பக்கம், அரசாங்கம் ஒரு பக்கம் உட்கார்ந்தெல்லாம் பேசணும். கடந்த 5 ஆண்டுகளில் இதை கூட்டவே இல்லை. அரசாங்கம் கூட்டினாதான் உண்டு, கூட்டி பேசுறதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்கல. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு வாதம் பாஜக தரப்புல, மோடி தரப்புல வைக்கப்படுறது என்னன்னா, இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் அமைப்புசார் தொழில்களை வேலை பார்க்கக்கூடிய அமைப்புசார் தொழிலாளர்களுக்கான சங்கங்களா தான் இருக்கு. இதை தவிர ஒப்பந்த கூலிகள் இருக்கிறாங்க, இடைக்கால தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, கேஷுவல் லேபர் இருக்காங்க, டெம்பரரி லேபர் இருக்கிறாங்க. இவங்களுடைய நலன்களை எல்லாம் இது பார்க்கல. இப்ப நாங்க இதுல அந்த நலன்களை எல்லாம் பார்க்கணும். இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய தொழிலாளர்கள், வீட்டில் இருந்தபடி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், சொந்த வேலை வாய்ப்பு அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவர்களை காட்டி, அதாவது ரிசர்வ் ஆர்மி ஆஃப் லேபரை காட்டி இந்த ரெகுலர் ஆர்மியை ஒடுக்குவதுதான். அவங்களை காட்டி இவங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு அவங்க பேரை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒப்பந்த தொழிலாளியை சேர்த்துக் கொள்ளுகிற எல்லா வாய்ப்பையும் ஆலை முதலாளிக்கு இது கொடுக்குது.
சாம்சங்ல நிரந்தர தொழிலாளி வேலைக்கு வரலன்னா அவனுக்கு பதிலாக வேற தொழிலாளியை எடுத்துக்க முடியும். அவனுக்கு வேலை பாதுகாப்பு கிடையாது. அவனுக்கான சேமநல நிதி, குடும்ப நிதி, ஓய்வூதியம் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? மொத்த தொழிலாளர்களில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுடைய பங்கை உயர்த்தி கொண்டே போயிடலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த ஏற்கனவே சங்கம் வைத்து போராடி உரிமை பெற்று முறையான ஒரு பதிவு பெற்று சேமிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலாளியோட எண்ணிக்கை குறைந்து எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம், எப்போ வேணாலும் நீக்கலாங்கிற அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாகும். இப்ப சுரங்கங்கள் பாதுகாப்பு பற்றி ஒரு சட்டம் 1948 இயற்றுறாங்க. தொழிற்சாலை சட்டம் 48. அதே போல உழைக்கும் பத்திரிகையாளர்கள், செய்தித்தாள் ஊழியர்கள் சட்டம் 1955. இது எல்லாவற்றையும் ஒரு 13 சட்டங்களை ஒன்று சேர்த்து இந்த OSH கோடு என்று உருவாக்கிறாங்க. இந்த சட்டத்துக்குள்ள இது எல்லாம் வந்துடுச்சுன்னா இவங்களுடைய நிரந்தரமான உரிமைகள், நலன்கள் எல்லாம் போயிடும். தொழிற்சாலை ஆய்வாளர்கள் எங்க வேணாலும் திடீர்னு போய் ஆய்வு பண்ணலாம். ஒரு தொழிற்சாலைன்னு பழைய சட்டங்கள் இருந்துச்சு. இப்ப செய்ய முடியாது. அவர்கள் முன்னாள் நிறுவனத்திற்கு தெரியப்படுத்தி அனுமதி பெற்றுத்தான் போய் பார்வையிடும். அதே போல ஒரு தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கு, புதிய நோய்கள் வந்திருக்கா, நோய் சிகிச்சை என்ன இருக்கு, இதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்வதாக இருந்தால் முதல்ல முதலாளிக்கு எழுதி முன்னறிவிப்பு கொடுத்துதான் செய்ய முடியும். அவங்க அனுமதியோடு தான் செய்ய முடியும். அதே போல தொழிற்சாலைகள், மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளாக இருந்தா 20 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், மின்சாரம் இல்லைன்னா 40 தொழிலாளர்கள், இவர்களுக்கு இது பொருந்தும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அனைத்திந்திய அளவிலேயே கான்ட்ராக்டர் ஒரு ஹையரிங், இது போன்ற ஒப்பந்த கூலிகளை வைத்துக் கொள்வதற்கான ஒரு இடைவெளியை 5 ஆண்டுகளுக்கு அவர் வைத்துக் கொள்ளலாம். இடையில கேள்வி இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம். இந்திய அளவில் எங்க வேணாலும் கொண்டு போய் அவங்க வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த 44 தொழிலாளர் நல சட்டங்களையும் கூலி தொடர்பா, சமூக பாதுகாப்பு தொடர்பா, வேலையிட பாதுகாப்பு தொடர்பா, தொழில் உறவுகள் தொடர்பா 4 கோடுகளாய் இணைத்ததனுடைய விளைவு என்னன்னா தொழிற்சங்கங்களை அமைப்பது என்பது மிக மிக கடினம். இதுதான் நம்ம சாம்சங்ல பார்க்கிறோம். தொழிற்சங்கங்கள் அமைப்பது எளிதல்ல. அவங்க வெளியா இருக்கக்கூடாது. வெளியா இருக்கிறத எடுத்துட்டாங்க. ஏற்கனவே 50 விழுக்காடு 1926 சட்டத்தின்படி தொழிற்சங்க நிர்வாகிகளில் 50 விழுக்காடு வெளியாட்களாகவே இருக்கலாம். ஏன்னா வெளியாட்கள் தானே தொடங்குறாங்க, சங்கத்தையே தொடங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாம்சங் தொழிற்சாலை இருக்குதே, சாம்சங் இந்தியா ஒர்க்கர்ஸ் யூனியன் சிவு, இது CITU சார்புடையது என்று நிர்வாக தரப்புல நீதிமன்றத்தில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க? இது கம்யூனிஸ்டுகளுடைய தொழிற்சங்கம் அல்லது மார்க்சிஸ்டுகளுடைய தொழிற்சங்கம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா பிரித்தானியர் காலத்துல இயற்றப்பட்ட தொழிற்சங்க சட்டத்துல வெளியார் இருக்கலாம் என்பது மட்டுமல்ல, அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம். அந்த தொழிற்சங்கத்திலேயே அவங்க என்ன பண்ணலாம்னா அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டிக் கொள்ளலாம். நீ இப்ப அரசியல் சார்பே கூடாதுங்கிற, அரசியல் சார்பையே ஒரு குற்றமா கருதுற, இந்த கட்சியில இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பதையே இது தீர்மானிக்கிறது. அப்ப இந்த சட்டம் என்பது தொழிற்சங்க உரிமையை அடியோடு ஒழிச்சு கட்டிடுது. இப்ப ஏற்கனவே அவங்க ஒரு வேலைநிறுத்தம் செய்யணும்னா ஒரு 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா இடையில ஒரு சட்டத்தில் அதை 6 வாரம்னாங்க, இப்ப 60 நாள் ஆக்குறாங்க. இந்த புதுசா கொண்டு வர்ற சட்டத்துல இதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு வரல. வராமல் இருக்கும் போதே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதான் இங்க இருக்கிற முக்கியம். அதுக்கு நம்ம கடைசியா வருவோம். அதே போல இப்ப சுரங்கங்கள்ல காலையில் 6 மணிக்கு முன்னால வேலை செய்யக்கூடாது. ஆனா 7 மணிக்கு பிறகு வேலை செய்யக்கூடாது. ஆனா இப்ப என்ன செய்யலாம்னா தொழிலாளர்களின் சம்மதத்தோடு
எல்லா வகை வேலைகளிலும் பெண்களை ஈடுபடுத்தலாம். நான் சொன்னது வந்து சுரங்கத்தில் வேலை செய்கிற பெண்கள். இந்த பெண்கள் காலை 6 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு பிறகு வேலை செய்ய முடியாதுங்கிறது இப்ப இருக்கிறது. இதை மாற்றி அவங்கள சம்மதித்தார்கள் என்றால் அதற்கு 6 மணிக்கு முன்னாலேயும் வேலை செய்ய சொல்லலாம், 7 மணிக்கு. இப்படி ஒரு ஆபத்துகளுக்கு அந்த தொழிலாளர்களை அது உள்ளாக்குகிறது. நம்ம அடிக்கடி பார்க்கிற செய்தி தான். இப்ப நம்ம ரயில் விபத்துகள், சுரங்க விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதற்கும் தொழிலாளர் நலன் தொடர்பாக இந்த அரசு கொண்டிருக்கிற அணுகுமுறைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு இயங்கியல் தொடர்பு இருக்கிறது. நீங்க அதிக நேரம் வேலை வாங்கினா சோர்ந்து போறாங்க, அதனால் விபத்துகள் ஏற்படுது. நீங்க ரயில்களை அதிகப்படுத்திட்டு ரயில் ஊழியர்களை அதிகப்படுத்தலன்னா அதனால் விபத்துகள் ஏற்படுது. இப்படி நிறைய நாம் சொல்ல முடியும். அந்த மட்டும் இல்லை, இன்னொரு வசதியும் இருக்கு. விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு இது பயங்கரவாதிகள் சதின்னு சொல்லி எண்ணெயை விட்டு ஒரு வழக்கை போட்டு அந்த மிரட்டலையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒடுக்குவதற்கு அதுக்கு அவங்களுக்கு பயன்படுது. அப்ப இந்த சம்மதத்தோடு வேலை செய்தல் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் இதற்கு? சம்மதத்தோட வேலை செய்தல்னா தனிப்பட்ட தொழிலாளியிடம் சம்மதம் பெற்றுக்கிறது ஒரு பெரிய கடினமே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் அவர்ஸ்ன்னு சொல்லி காரணத்தை சொல்லி இந்த பன்னாட்டு குழுமங்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப தொழில்களில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி கரெக்டா 8 மணி நேரம் ஓய்வுலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு லாபம் கிடைக்காது, நாங்க தொடர்ந்து ஏராளமா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ஏராளமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன நடக்கும்? இந்த வேலை நேரத்தை அவங்க விருப்பம் போல் நீட்டிக்கலாம். 12 மணி நேரம் தான் இருக்குன்னா 12 மணி நேரம் ஆக்கலாம். தொடர்ந்து 14 மணி நேரம் வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். இடையில ஓய்வு இல்லாமல் வேலை செய்யலாம். அல்லது 4 நாள் வேலை செஞ்சுட்டு 3 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்படிலாம் மாற்றிக்கிட்டா தொழிற்சாலை வசதிக்கு ஏற்ப இருக்கும். இன்னொன்று, இந்த காம்பவுண்ட் லேபர் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தியார் வந்து ப்ளூம்ஃபாண்டின் நிலக்கரி சுரங்கத்தில் நடத்தின போராட்டம் இந்த ஒரு வளாகத்திற்குள் அடைத்து வைத்து வேலை வாங்குது. இப்ப பெண்களை அது போல ஒரு விடுதியில தங்க வைப்பது, அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவு, அவங்களுக்கு இருக்கப்படுற ஜெண்டர் பயாஸ், இது மாதிரி விஷயங்களை தான் இங்க பாக்ஸான்ல போராட்டம் வெடிச்சிச்சு. இப்படி நாம் நிறைய அடுக்கடுக்காக சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு. பழைய சட்டத்துல 18 வயசு கீழே சுரங்கங்களை வேலை செய்ய முடியாது. ஆனா இப்ப 16 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள தொழில் பழகுனர்கள் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லி அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த தொழிலாளர் நல சட்டங்களை மீறுவதற்கான அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் இப்ப அபராதத்திலிருந்து 3 மாத சிறை வரைக்கும் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எந்த ஒரு நீதிமன்றமும் இதையெல்லாம் தொடர்ந்து நடத்த முடியாது. ஏன்னா இது நடத்துறதா இருந்தால் அரசிடம் அனுமதி பெற்றுத்தான் வழக்கு நடத்தும். இது ஏற்கனவே நம்ம சுற்றுச்சூழல் தொடர்பான கொண்டு வந்த சட்டங்கள், இது எல்லாமே நமக்கு நல்ல தெரிஞ்ச செய்திகள் தான். இது வரிசையா நிறைய சொல்ல முடியும். இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட முறை இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய. இது இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த எஃப்டிஇஸ் என்று சொல்லி தொழிலாளர்களை எப்படி வேலைக்கு அமர்த்துறாங்கன்னு சொன்னா, தற்காலிகமாகவே வேலைக்கு அமர்த்திக் கொள்வது, நிர்வாகம் விருப்பம் போல் நிறைவேற்றிக் கொள்ளலாம், அமைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த ஏற்பாடுகள் முழுவதுமே இதுல இருக்கு. அந்த முறையில இந்த சட்டங்கள் வந்திருக்கு. இப்ப என்ன சிக்கல்னா, இந்த தொழில் தகராறுகள் என்பது வந்து அரசமைப்பு சட்டத்துல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல் ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. அதனால இந்திய அரசு இந்த சட்டங்களை போட்டாலும் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை மாநில அரசுகள் வகுக்கணும். 15 மாநில அரசுகள் அதை வகுக்காம இருக்கிறாங்க. அதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல. தமிழக அரசும் இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல. ரொம்ப நல்லதுன்னு நினைக்கலாம். ஆனா என்ன செய்யறாங்கன்னா, அந்த விதிகளை வகுக்காமலே நடைமுறையில் அதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. சாம்சங்ல இது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இந்த வெளியார் சங்கத்திற்கு தலைமை வைக்க கூடாது என்று சாம்சங் சொன்னால் அதை அரசு ஆதரிக்கிறது. ஆமாம்,
இந்த கடைசியா நான் கூட எழுதியிருக்கிறேன். இந்த கூட்ட குறிப்புல ஒரு 2வது பகுதி என்னன்னா, அந்த நிர்வாகம் சொல்லுது, தங்கள் தொழிலாளர்களோடு தாங்களே நேரடியாக பேசி தீர்வு காண்போம். இதுக்கு அர்த்தம் என்ன? தொழிற்சங்கத்தோடு பேச மாட்டோம். தொழிலாளர்களை மட்டுமே கொண்டதாக இருந்தாலும் சரி பேச மாட்டோம். அதுக்கும் மேல இந்த தொழிற்சங்க தலைவர்கள், தொழிற்சங்கம் வழிகாட்டிகள், தொழிற்சங்கத்துக்கான வழக்கறிஞர்கள், இவங்க யாரோடையும் பேச மாட்டோம். அப்ப ஏன் அரசாங்கத்தோட பேசுறீங்க? அவங்க எல்லாம் தொழிலாளர்களா இல்லது முதலாளிகளா? தொழிற்சாலையுடைய நிர்வாகம் சார்பில் வந்து பேசக்கூடிய ஆலோசகர்னு ஒரு பெயர் இருக்குதுங்க. நீங்க அந்த கூட்ட குறிப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது மேலாளர் இருக்கிறார். 4 பேர் கையெழுத்து போடுறாங்க. பொது மேலாளர், ரைட், அவர் நிர்வாகம். 2 பேர் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஆபீசர்ஸ், மனித உரிமைகள் பாதுகாக்கிற அதிகாரிகள், ரைட்டு. 4வது, நான் அவர் பேர் அருணாசலமா என்னன்னு மறந்துட்டேன், ஆலோசகர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஆலோசகர் எங்கிருந்து வந்தார்? அப்ப என்ன அர்த்தம்னா, இது நேரடி உதாரணம். அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் படித்து தொழிற்சாலை நிர்வாகத்திற்கே ஆலோசனை வழங்கக்கூடிய மேதாவிகள், பட்டதாரிகள், அவங்க நிர்வாகத்துக்கு உதவியா வரலாம். ஆனா இந்த உடல் உழைப்பு திறனை விற்று பிழைக்கிற இந்த தொழிலாளிக்கு அவருடைய படிப்பறிவு, அவர் தொழில்நுட்ப படிப்பு படிச்சிருக்கலாம், ஐடிஐ படிச்சிருக்கலாம், ஐஐடி படிச்சிருக்கலாம். ஆனா சட்டம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு படிப்பினுடைய ஒரு பகுதி அல்ல இது. உலக சட்டங்கள், ILO விதிகள் என்ன சொல்லுது, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய விதிகள் என்ன சொல்லுது, இந்த நாட்டில் சட்ட விதிகளுடைய வரலாறு என்ன, இது எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது. இப்ப அவரு வந்து யாரையும் கூட கூட்டிட்டு வரக்கூடாது, அவரே தான் போய் பேசணும். வேணா அவர் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வேணா பேசலாம். இதுதான் வந்து இந்த இப்படி ஒரு சட்டத்தை இப்ப இந்த இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்ட தொகுப்புகள் விதிகளா மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துவிட்டால் இதான் நிலைமை. அப்புறம் எதுக்கு சிஐடி வச்சு நடத்த முடியும்? ஏடிசி யார் வச்சு நடத்த போறாங்க? தொழிலாளிகளே வச்சு நடத்திக்குவாங்களா என்ன? இந்த 2வது உறுப்பு அவங்களுடைய அறிவுரையில அரசு சொல்றதுல, நம்ம தொழிற்சங்க தலைவர்கள் 9 பேர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க, நிர்வாகம் தரப்புல கையெழுத்து போடுறாங்க. இந்த தமிழக அரசினுடைய தொழிலாளர் நல அலுவலர்கள் 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, நிர்வாகம் நேரடியாக தொழிலாளர்களுடன் தான் பேசி தீர்வு காணப்படும். இதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பேசுகிற உரிமையை வலியுறுத்துகிறோம் இவங்க தரப்புல சொல்லி அதை எழுத சொன்னாங்களான்னு தெரியாது நமக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப இருக்கிற சட்டங்களின்படி தொழிற்சங்கத்துக்கு பதிவு கொடுக்கணும். இப்ப இருக்கிற சட்டங்களின்படி தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொண்டு தொழிற்சங்கத்தோடு பேச்சு நடத்தணும். அதுவும் அவர் சவுந்தரராஜன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேறினாலே எங்களுக்கு போதும், நாங்க மிச்ச கோரிக்கையெல்லாம் பேசிக்கிறோம், அப்படி பேசி எங்களுக்கு தீர்வு காண முடியலன்னா நாங்க கோர்ட்டுக்கு போறோம், ஆனா அந்த ஒண்ணு செஞ்சாலே போதுங்கிற அந்த ஒண்ணு மட்டும் ஒண்ணு செய்யலைங்கிறது மட்டுமல்ல, அந்த ஒன்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நிர்வாகம் சொல்லுது, தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளுது. அதனாலதான் ஏன் இந்த பதிவாளர் எதுக்காக கிடப்பில் போட்டார்? யார் சொல்லி கிடப்பில் போட்டார்? அவராவே முடிவு பண்ணி கிளப்பில் போட்டார? அவராவே முடிவு பண்ற அளவுக்கு இருந்த பதிவு கொடுத்திருப்பாரு. ஒரு மாதத்துல 25 சங்கங்களுக்கு பதிவு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்காம இருக்க போறாங்க? அப்ப இந்த கொடுமையான, இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, கூலி அடிமை கட்டளைகள், அடிமைகளாகவே இவர்களை வைத்துக் கொள்ளுவதற்கான, கூலி தொழிலாளர்களை அடிமைகளாகவே வைத்துக் கொள்ளுவதற்கான கட்டளைகள், ஒரு பொருளியல் மெய்யியல் கண்ணோட்டத்திலான கூலி அடிமை முறை மட்டுமல்ல,
நேரடியாகவே அவர்களை நடத்துவதில் இது ஒரு கூலி அடிமை முறை. கூலிகளை அடிமைகளாக நடத்துகிற முறை. சுதந்திர தொழிலாளர்களை கட்டுண்ட தலைப்பட்டவர்களாக நடத்துகிற இந்த முறை, இந்த முறையை இந்த கொண்டு வருகிற சட்டங்கள் தான் இந்த 4 சட்ட தொகுப்புகள். தொழிலாளர் நல சட்டங்கள்னு அது எப்படி இனிமேல் நம்ம சொல்ல முடியும்? தொழிலாளர் பகை சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு பகையான சட்டங்கள். ஆனா இந்த சட்டங்களை என்ன பண்றாங்கன்னா நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா ஷார்ப்பா சொன்னா, மோடி நெஞ்சில் குத்துவதற்கு திட்டமிட்டார், ஸ்டாலின் முதுகில் குத்திவிட்டார். அவ்வளவு. அதான் இந்த சட்டங்களுடைய விளைவு. சாம்சங் தொழிற்சாங்க போராட்டத்தினுடைய நிகர விளைவு இதுதான். என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இந்த சட்டங்கள் விதியாக்கப்படக்கூடாது, அடியோடு நீக்கப்படணும். தமிழக அரசு இதை நிராகரிப்பதாக சட்டசபையிலேயே அறிவித்து மாற்று தொழிலாளர் நல சட்டங்களை இயற்ற வேண்டும். டெல்லியில நாங்க தான் பிஜேபிக்கு எதிரின்னு காங்கிரஸ் சொன்னிச்சுன்னா அது இந்த சட்டங்களை நிராகரிக்கணும். அது முன்பிருந்தது போன்ற குறைந்தபட்ச பாதுகாப்போடு கூடிய தொழிற்சங்க சட்டங்கள், தொழில் தகராறு சட்டங்கள், தொழிலாளர் நலச்சட்டங்கள், வேலைவாய்ப்பு சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் தொழிலாளி கோரிக்கையாக எழுப்பும். அப்படி எழுப்பும் போதுதான் நமக்கு புரியும். அப்பதான் நமக்கு நம்ம தொழிலாளர்களுக்கு புரியும். சாம்சங் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் வகுப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அவர்களோடு பரிவு கொண்டு அவர்களுக்காக ஆதரவு தெரிவித்த அனைத்து குடியாட்சி ஆற்றல்களும் எந்த கட்சியில் இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இதான் இன்றைய வகுப்பினுடைய செய்தி.